கருட புராணம் 4. தேவலோகத்திற்கு செல்லும் கருடன். முனிவர்கள் தங்களது தவ வலிமையால் இந்நாள் வரை பெற்ற சக்திகளை தேவலோகம் சென்று இந்திரனை தோற்கடித்து அவமானப்படுத்துவதற்காக கருடனுக்கு அளித்தார்கள். இவ்விடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கருடனின் எண்ணங்கள் யாது என்பதை பற்றியும் தேவ ஒற்றர்கள் மூலமாக தேவேந்திரன் அறிந்து கொண்டார். தேவேந்திரன் இதை அறிந்ததும் இச்செயலை எவ்விதத்திலாவது தடுத்தாக வேண்டும். இல்லையெனில் பாம்புகள் அமிர்தத்தை உண்டு சாகா வரம் பெற்றால் பிற்காலத்தில் பலவிதமான இன்னல்கள் ஏற்படும். அமிர்தம் என்பது தேவர்களுக்கு மட்டும் உரியதாகும் என்பதை உணர்ந்தார். கருடன் அமிர்த குடத்தை எடுக்காமல் இருக்க அதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் இருமடங்காக அதிகப்படுத்தினார். அமிர்த குடத்தை இரவு பகல் என்றும் பாராமல் இமைகள் மூடாமல் கண் விழித்து இருந்து பார்க்கும் வண்ணம் 2 பெரிய ராட்சச நாகங்களை அங்கே சுழன்று கொண்டு இருக்கும் வகையில் ஆணை பிறப்பித்தார் இந்திரன். அந்த 2 நாகங்களும் குடம் இருக்கும் இடத்திலேயே சுழன்று கொண்டு விஷக்காற்றை வெளியிட்ட வண்ணமாக இருந்தன. மேலும் அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் மற்றும் நாகங்களை சுற்றி ஒரு குடை ராட்டினம் போல மிகவும் வேகமாகவும் பயங்கரமாகவும் சுற்றி கொண்டே இருந்தது. அந்த ராட்டினம் முழுவதுமே நன்கு கூர்மையாக்கப்பட்ட கத்திகள் அதனுடன் இணைந்து ராட்டின வேகத்துடன் சுழன்று கொண்டு இருந்தன. எவரேனும் அறியாமல் அதன் அருகில் சென்றால் அவர்களை துண்டு துண்டாக வெட்டிவிடும் அளவிற்கு கூர்மையானதாக இருந்தது. அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் வைத்திருக்கும் கூண்டின் மத்திய பகுதியில் நாகங்கள் மேலே பார்த்த வண்ணமாகவும் குடத்தை பாதுகாத்த வண்ணமாகவும் இருந்தன. அந்த நாகங்களை கொன்றால் மட்டுமே அந்த துவாரத்தின் வழியே உள்ள செல்ல முடியும். இறுதியாக தேவலோகத்தையும் வந்தடைந்து அமிர்தம் இருக்கும் இடத்தையும் கண்டறிந்தார். அமிர்தம் இருக்கும் இடத்தை வந்து பார்த்ததும் கருடனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. அதாவது அமிர்த குடத்தை எடுத்து செல்ல முடியாத வண்ணம் பலவிதமான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் இந்திரன் செய்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார். இவ்வகை பாதுகாப்பு அம்சங்களை நாம் உடைத்தெறிந்தால் மட்டுமே நம்மால் உள்ளே செல்ல முடியும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். பின்பு அதற்கு தகுந்த மாதிரி சில செயல்களையும் சிந்தித்து செயல்படுத்த துவங்கினார் கருடன். கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த வீரர்கள் அனைவரும் கருடனை எதிர்க்க தங்களது ஆயுதத்துடன் கருடனை பின்தொடர்ந்து சென்றனர். ஆயினும் கருடனின் வேகத்தினாலும் அவரின் இறகுகளில் இருந்து வந்த பலமான காற்றினாலும் இந்திரன் அனுப்பிய வீரர்கள் அனைவரும் மடிந்தனர். மேலும் அவர் தனது அலகினாலும் கூரிய நகங்களாலும் பல வீரர்களை அவ்விடத்திலேயே கொன்று குவித்தார். இவரின் வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்த வீரர்கள் இவரை வெல்வது என்பது இயலாது என உணர்ந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றனர். பின்பு இந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஓடிச் சென்று நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார்கள். வீரர்கள் கூறியதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் இந்திரனும் அவ்விடத்திற்கு வர கருடன் அமிர்தம் நிறைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வானில் பறந்து கொண்டிருந்தார். கருடன் பறந்து கொண்டு இருக்கும் திசையை நோக்கி கருடனின் இறகுகளை வெட்ட நினைத்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசினார். ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவருடைய எண்ணத்திற்கு மாறுபட்டதாக அமைந்தது. ஏனெனில் கருடனை சுற்றி பாலகியா முனிவர்களின் சக்தியானது அரண் போல் பாதுகாத்து இருந்தது. முனிவர்களின் தவ வலிமையினால் வஜ்ராயுதம் அங்கு செயலிழந்தது. அவ்விடத்தில் இந்திரனும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அனைவரின் முன்னிலையிலும் அவமானம் அடைவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆகாயத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு கருடன் தாயின் மீது கொண்ட பாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோசிதமாக செயல்படும் தன்மை சாமர்த்தியம் வீரம் கடமை உணர்ச்சி மற்றும் இந்திரனையே எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட தன்மை போன்றவற்றை பார்த்து கொண்டிருந்த ஒரு பேரொளியான ஜோதியாகவும் அன்புள்ளம் கொண்ட அன்னையாகவும் அவ்விடத்தில் தோன்றினார். திருமாலின் தோன்றுதலை எதிர்பாராத கருடன் அவரை கண்டதும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவ்விடத்திலேயே கருடன் திருமாலை வணங்கினார். திருமால் கருடனை நோக்கி கருடனே, நீ சிரமேற்ற காரியத்தை பல இடர்பாடுகளுக்கும் இடையில் நன்முறையில் செய்து முடித்தாய். ஏற்ற செயலில் முழுமையான ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வோடும் உன் தாயின் மீது கொண்ட அன்பும் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என்னை மகிழ்வித்தது என்று உரைத்தார். திருமால் அழுகின்ற குழந்தையை தேடி தாயானவர் தேடி வருவது போல உம்மை தேடி யான் இங்கு எழுதருளியிருக்கின்றேன் என்றும்
என்னை மகிழ்ச்சிப்படுத்திய உமக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்பாயாக என்றும் உரைத்தார். கருடனும் பெருமாளை வணங்கிய வண்ணமாக தேவர்களை காக்கக்கூடிய மற்றும் உலக உயிர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய திருமாலே, எனக்கு என் தாயின் விடுதலை என்பது மிகவும் அவசியமாகும். அதைத் தவிர வேறு எந்த ஆசையும் என்னிடம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இருக்கின்றது என்று கூறினார். அதாவது, என்னை வாகனமாக ஏற்றுக்கொண்டு என் மீது அமர்ந்து பயணிக்க வேண்டுகின்றேன் என்ற தன்னுடைய விண்ணப்பத்தையும் கூறினார் கருடன். கருடனின் ஆசையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு அந்த ஆசையை அவருக்கு வரமாக கொடுத்தார். அதாவது கருடனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கொடியில் இருக்குமாறும் அருள் புரிந்தார். திருமால் அருள் செய்ததை எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தார் கருடன். அமிர்தம் நிறைந்த கலசம் இருப்பதை சித்தியிடம் உரைத்து, நீங்கள் உரைத்ததின் படி நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துவிட்டேன். இனி என் தாயார் உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று கூறி அந்தணரிடம் இருந்து அமிர்த கலசத்தை வாங்கி தனது சித்தியிடம் கொடுத்தார். அமிர்தம் நிறைந்த கலசம் தன்னுடைய கரங்களில் இருப்பதைக் கண்டதும் கருடனின் சித்தி, இனி உன் தாயார் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து நான் அவர்களை விடுவிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அமிர்தம் நிறைந்த கலசத்தை நினைத்து பார்த்து, இந்த அமிர்தத்தை நானும் என்னுடைய புத்திரர்களும் உண்பதன் மூலம் என்றும் இரவா வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணினாள். தன்னுடைய தாயாரை சித்தியின் அடிமைத்தனம் மற்றும் கொடுமைகளிலிருந்து விடுவித்ததை எண்ணி கருடனும் அவருடைய தாயாரும் மகிழ்ச்சி அடைந்து ஒருவருக்கொருவர் அரவணைத்து அன்பை பரிமாறிக் கொண்டிருந்தனர். பின்பு அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்பதற்காக ஆனந்தத்துடன் கருடனின் சித்தி அருகில் சென்றபோது அந்தணர் உருவத்தில் இருந்த இந்திரன், இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்றால் நதி நீரில் குளித்துவிட்டு வந்தால் மட்டுமே அமிர்தத்தின் முழு பலனும் கிடைக்க பெறுவீர்கள் என்று கூறினார். இரவா வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு மிக அருகாமையில் இருக்கின்றது என்று எண்ணி கருடனின் சித்தியும் அவருடைய புதல்வர்களும் எண்ணினர். பின்னர் தாங்கள் அனைவரும் நதிக்கரைக்கு சென்று குளித்துக்கொண்டு வருவதற்குள் நான் இந்த இடத்தினை தூய்மைப்படுத்தி அமிர்த கலசத்தை பூஜை செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் அதன் பின்பு நீங்கள் அனைவரும் உண்ணலாம் என்றும் கூறினார் அந்தணர் வடிவத்தில் இருந்த இந்திரன். அவர்கள் அனைவரும் நதிக்கரையை நோக்கி குளிக்க சென்று கொண்டிருக்கும் தருவாயில் அவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று கொண்ட அந்தணர் வடிவத்திலிருந்த இந்திரன் தேவலோகத்திற்கு செல்ல தயாரானார். இதையறிந்த கருடனின் சித்தியும் அவர்களின் புதல்வர்களும் இந்திரன் தேவலோகத்திற்கு செல்வதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை தடைகளையும் தகர்த்து எப்பொழுதும் போலவே இந்திரன் தனது தேவலோகத்திற்கு அமிர்த கலசத்துடன் சென்றுவிட்டார். கருடனே, நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று மிகுந்த கோபத்துடன் கருடன் மற்றும் அவரது தாயாரிடம் உரைத்து கொண்டிருந்தார் கருடனின் சித்தி. அதற்கு கருடனும், உம்முடைய வஞ்சகமான எண்ணத்தினாலேயே உங்களை யான் வென்றேன் என்று கூறினார் கருடன். கருடன் தன் சித்தியிடம், தாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமிர்தத்தை உண்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி உடையவர்கள் அல்ல. நீங்கள் என்னிடம் உரைத்தது என்னவென்றால், அமிர்த கலசத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் எம்முடைய தாயை விடுவிப்பதாக கூறினீர்கள். நானும் நீங்கள் உரைத்த விதிப்படியே அமிர்த கலசத்தை எடுத்து வந்து உங்கள் கரங்களிலேயே கொடுத்துவிட்டேன். எனது தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தேன். நீங்கள் கூறும் பொழுது அமிர்த கலசத்தை நீ மீண்டும் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறவே இல்லையே. அமிர்தம் என்பது தேவர்களுக்கு உரியதாகும். ஆகவேதான் அது அவர்களிடமே மீண்டும் சென்றது என்று கூறினார். இந்திரன் கருடன் செய்த உதவியை எண்ணி, நீயும் அமிர்தம் உண்டு எங்களுடன் சாகா நிலையுடன் இருப்பாயாக என்று கூறினார். அதற்கு கருடன், எனக்கு அமிர்தம் வேண்டாம். என்னிடம் இருக்கக்கூடிய வீரம் எந்தவொரு பொருளை பருகியதாலும் எனக்கு கிடைத்துவிட்டது என்று உலகத்தில் உள்ளோர் அனைவரும் எந்த நிலையிலும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். ஆகவே எனக்கு அமிர்தம் வேண்டாம் என்று கூறினார். கருடன் அவ்விதம் உரைத்ததும் ஸ்ரீமன்னாராயணன் அவ்விடத்தில் தோன்றி, கருடனே, நீ முதுமையும் மரணமும் இன்றி எப்பொழுதும் என்னுடைய வாகனமாய் வாழ்வாய் என்று வரமளித்தார். திருமால் வரம் அளித்ததும் அவரை வணங்கி அன்று முதல் கருடன் பெருமாளின் திருவடி பணிந்து அவருடைய சபையிலேயே இருந்து வருகின்றார். ஒரு பக்தர் உண்மையுடன் கடவுளை வணங்கும் பொழுது அவர்களுக்கு எந்தளவு உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை நாம் கருடனின் மூலமாக அறிந்து கொள்ள இயலுகின்றது.
நாம் செய்யும் கர்மாவே நமது வாழ்வையும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களையும் உருவாக்குகின்றது. இதுவே கருடனின் தோற்றம் ஆகுமென்று சூதமாமுனிவர் கூறினார். சூதமாமுனிவர் அங்கிருந்த அனைவரையும் நோக்கி, இதுவரை நாம் கருடனின் தோற்றத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். இனி பகவான் ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்த விளக்கத்தை பற்றி உங்களுக்கு உரைக்க இருக்கின்றேன். இதை அனைவரும் கவனத்துடனும் தெளிவாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். பூவுலகில் வாழ்வதற்கு பொருள் மட்டுமே அவசியமாகும். ஆனால் நாம் இறந்த பின்பு நமது ஆன்மா வாழக்கூடிய உலகத்தில் பொருளை காட்டிலும் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட நற்செயல்களின் வலிமையினால் மட்டுமே அந்த ஆன்மா மகிழ்ச்சியுடன் வாழ இருக்கின்றது. அதை பற்றி இனி நாம் விரிவாக காண்போம் என்று கூறினார்.